ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இடுக்கமான வாசல், விரிவான வாசல். விரிவான வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் அநேகர், இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்கிறார். இந்த இடுக்கமான வாசல் அல்லது விரிவான வாசல் என்பது எங்கே இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் என்ன யோசித்து கொண்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ 2 பாதை போகிற மாதிரியும் அந்த 2 பாதையில் ஒரு பாதையில் செல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். 2 வழிகள். ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு முன்னே மரண வழியையும் ஜீவ வழியும் வைக்கிறேன், நீ ஜீவ வழியை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். உபாகமம் 30:19 அதை அவசியமாக நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லும்போது, நீ ஜீவனை தெரிந்து கொள், மரணத்தை தெரிந்து கொள்ளாதே, சாபத்தை தெரிந்து கொள்ளாதே, ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த ஜீவ வழி எங்கே இருக்கிறது, மரண வழி எங்கே இருக்கிறது, இடுக்கமான வாசல் எங்கே இருக்கிறது, விரிவான வாசல் எங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் இல்லையா? இது வெளியே அல்ல, ஏதோ 2 பாதையை போட்டு விட்டு நீ இந்த பாதையில் போ, நீ இந்த பாதையில் போன்னு சொல்லுகிற வழி அல்ல. இது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியம், நம்முடைய சிந்தையிலே காணப்படுகிற ஒரு காரியம். நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், இடுக்கமான வாசல். அதென்ன இடுக்கமான வாசல் என்று யோசித்து பார்க்கும்போது, அங்கே பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிற சில காரியங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் இதே அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ நல்ல மரம் கெட்ட மரம், இடுக்கமான வாசல் விரிவான வாசல், ஜீவ வழி மரண வழி, இப்படியாக வேதம் முழுவதுமே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிந்து கொண்டே இருக்கும். அப்போ நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். இடுக்கமான வாசல் என்பது கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகளை அது அறிவுறுத்துகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடுக்கமான வாசல் என்பது தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் செய்கிற ஒரு வாழ்க்கை. விரிவான வாசல் அல்லது கெட்டு போன ஒரு வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய இஷ்டம் போல தன் மனம் போன போக்கிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இதைத்தான் கர்த்தர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இடுக்கமான வாசல் என்பது அது தேவனுடைய சித்தம் அங்கே இருக்கும், தேவனுடைய நோக்கங்கள் இருக்கும், தேவனுடைய விருப்பம் இருக்கும். ஆனால் கேட்டின் வாசல் எப்படி இருக்கிறது? அது விரிவாக திறந்திருக்கிறது. அது ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தையின்படி தன்னுடைய விருப்பத்தின்படி மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லி உலகமே அவனுடைய பிரதானமாக இருந்து உலகத்துக்காகவே வாழ்ந்து உலக ஆசை, உலக சிநேகம், உலக சிற்றின்பங்கள், உலக காரியங்களிலே அவன் உழன்று கொண்டிருப்பான். அவனுக்கு அவனுடைய சந்தோஷம் மிக முக்கியம். தேவனுடைய விருப்பமோ தேவனுடைய சித்தமோ தேவனுடைய நோக்கமோ அதை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. அவன் எப்பொழுதுமே தன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டு தனக்கு பிரியமானதை செய்து, நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று சொல்லி தன்னையே சிந்தித்து கொண்டு வாழ்கிற ஒரு மனிதன். அப்போ இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லும்போது, நம்முடைய சிந்தையிலே முதலாவது நான் நல்லவனாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமானவனாய் இருக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த உலகத்தில் என்னை எதற்காக தேவன் தெரிந்து கொண்டாரோ, எதற்காக என்னை பிரித்தெடுத்தாரோ அதை நான் உணர்ந்து அதன்படியே நான் வாழ வேண்டும். அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய பிரமாணங்கள், அவர் சொல்லி வைத்திருக்கிற ஆலோசனைகள், அதன்படியே நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் செய்கிற ஒரு மனிதன். அப்படி தீர்மானம் செய்யும் போது அவன் நல்ல மரமாக இருக்கிறான், நல்ல கனி கொடுக்கிறவனாய் மாறிவிடுவான். அப்போ கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும், நல்ல கனி கொடுக்கவே கொடுக்காது.
ஏன்னா அவன் இஷ்டத்தை தானே நிறைவேற்றும்படி செயல்படுகிறான் ஒரு மனிதன். அவன் கேட்டின் வாசல்ல நுழைந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்து மனிதர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன? நீங்கள் யோசித்து பாருங்கள். இவனுக்கு கர்த்தருடைய பிள்ளைக்கு பிரமாணம் இருக்கிறது, கட்டளை இருக்கிறது, கற்பனைகள் இருக்கிறது, தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் இருக்கிறது. இதையெல்லாம் வாசிக்கிறோம், இதன்படி நடக்க முயற்சி பண்ணுகிறோம். எல்லாரும் இப்படியே 100% நடக்கிறார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஏன்னா நன்றாக தெரியும், அடிக்கடி விழுந்து போன நிலைமையிலே இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் எந்த நிலையில் விழுந்து போனாலும் கர்த்தர் மறுபடியும் 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 தூக்கி எடுக்கிற தேவனாயிருக்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், 7 தடவை அல்லப்பா 7 தடவை மன்னிச்சுட்டு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி என்று சொன்ன தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களையோ நம்முடைய அக்கிரமங்களையோ மீறுதல்களையோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோ நாம் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். அதை மறந்து மறுபடியுமாக நம்மை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவராயிருக்கிறார். ஆனால் உலகத்தின்படி செயல்படுகிற கேட்டின் வாசலிலே செல்லுகிற மனிதன் எப்படி இருக்கிறான்? நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய விருப்பம் அது, நான் அப்படித்தான் நடப்பேன், நான் அப்படித்தான் பேசுவேன், நான் அப்படித்தான் செய்வேன் என்று சொல்லி அவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருக்கிறான். அப்போ இடுக்கமான வாசல் என்பது எப்படின்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும் பாருங்க. ஏன்னா அந்த வழி அது எப்படின்னு பாருங்க. 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவாசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இடுக்கமான வாசல் என்பது அது பரலோகத்தின் வாசல். அந்த வாசல் எப்படிப்பட்டது? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவன். பிதாவின் சித்தத்தை அறிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி நடந்தாரோ, எப்படி பேசினாரோ, எப்படி செயல்பட்டாரோ அப்படியே நாம் செயல்படுவதை தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கேட்டின் வாசல் விரிவாய் திறந்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் தான், அவர்கள் வேறு ஆட்கள் கிடையாது. தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்கள், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று தீர்மானம் செய்தவர்கள். ஆனால் அநேகர் விழுந்து போன நிலைமையிலே, தேவனை விட்டு தூரப்பட்டு போன நிலைமையில் இருக்கிறார்கள். அப்போ தேவ சித்தத்தை செய்வது என்பது கொஞ்சம் கடினமாக தெரியும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேட்டிருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம்னா என்ன? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ஜீவனுக்கு ஜீவன். ஒரு மனிதன் ஒருவனை அடிக்கும் போது அவனுடைய வலது கண் காயப்பட்டது, வலது கண் அல்லது கெட்டு போனது என்றால் இந்த மனிதனுடைய வலது கண்ணை குருடாக்கி விட வேண்டும். ஒருவனை அடிக்கும் போது கை வெட்டப்பட்டு விட்டால் இவனுடைய கையை வெட்டிடணும். ஒருத்தன் கொலை செய்து விட்டான் என்றால் அவனை கொன்று விடுன்றார். அப்போ ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், இது வேதம் சொல்லுகிறது. சரி, இப்போ இதற்கும் இப்பொழுது இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கிறது. என்ன? இங்கே கர்த்தர் மன்னிக்க சொல்லி கொடுக்கிறார், அங்கே மன்னிப்பு கிடையாது, அங்கே தண்டனை. சரி, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன். உங்களை ஒருத்தர் திட்டிட்டாங்க, உங்கள் உறவினர்களோ நண்பர்களோ கூட பிறந்தவர்களோ திட்டுறாங்க, ஒரு காரியத்தில் திட்டுகிறார்கள். நீங்கள் என்ன செய்வீங்க? சரி, திட்டினா திட்டிட்டு போட்டுன்னு சொல்லுவீங்களா, இல்லை பதிலுக்கு அவர்களை திட்டுவீர்களா? உங்களை ஒரு கண்ணத்தில் அரைஞ்சிட்டாங்க கோபத்தில், நீங்கள் என்ன செய்வீங்க? பதிலுக்கு அவங்கள அரைவீங்களா, அடிப்பீங்களா, இல்லையா? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பி கொடு. அதை எப்படிங்க திருப்பி கொடுக்க முடியும்? ஒரு கணத்தில் அரைஞ்சிட்டான், இந்த பரவாயில்லப்பா இந்த கணத்திலே அரைஞ்சிக்கோன்னு சொல்ல முடியுமா? இடுக்கமான வாசல், அது கடினமான பாதை, நெருக்கமான வழி, அதில் செல்லுவது என்பது கடினம். ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? அதெல்லாம் செய்ய முடியாதியா, ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை காட்ட முடியுமா? முடியாது. அடுத்து கர்த்தர் சொல்றார், உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. உன்னை கேட்குறானா, கொடுத்துருப்பாங்கிறார். உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு,
உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் காணாதேங்கிறாரு. இதெல்லாம் இன்னைக்கு பாசிபிலிட்டியே இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா? கிறிஸ்தவர்களிலே எத்தனை பேர் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமான வியாபாரங்கள், தொழில்கள், எத்தனை காரியங்களிலே, குடும்பங்களிலே பகைகள், சண்டை, விரோதம், வைராக்கியம், எல்லா மாம்ச கிரியைகளும் காணப்படுகிறது. அது கேட்டின் வாசல். அப்போ விரிவான வாசல் வழியாக தான் யார் போய்கிட்டு இருக்கிறா? கிறிஸ்தவர்கள் தான் நிறைய பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க. இது கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டதா? இல்லை, உலகத்தின் மொத்த எல்லாருக்காகவும், எல்லா மக்களுக்காக எழுதப்பட்ட வேதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இந்த கட்டளைகள் பொருந்தும், இந்த கற்பனைகள் பொருந்தும், இதில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் பொருந்தும். இதன்படி நடக்கும்போது மேன்மையான ஒரு வாழ்வை தேவன் கொடுப்பார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவார், 1000 வருஷ அரசாட்சியிலே கூடவே வைத்துக் கொள்ளுவார். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவாரானால் உங்களையும் என்னையும் அவர் தம்மோடு கூட அழைத்து செல்லுவார். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக அநேக தேவனுடைய பிள்ளைகள் மரண வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள், ஜீவ வழியை விட்டுவிட்டார்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் நெருக்கமாகத்தான் இருக்கும். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்ட முடியாது. நம்மை பலவந்தம் பண்ணினால் விட்டு கொடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சரிக்கு சரி சண்டைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள். அதனால் நடக்கிறது என்ன? குடும்பங்களிலே பிரிவினைகள், குடும்பத்திலே குழப்பமான நிலை, கணவன் மனைவி சரியாக பேசிக்கொள்வதில்லை, பிள்ளைகள் பெற்றோரை விசாரிப்பதில்லை, பெற்றோர் பிள்ளைகளுடைய நலனை பார்ப்பதில்லை. நான் இப்படித்தான் இருப்பேன். ஒரு குடிக்கிற மனிதனை எனக்கு தெரியும், நான் அப்படித்தான் குடிப்பேன், இது என்னுடைய விருப்பம், நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன். இல்லைங்கய்யா, உங்கள் மனைவி பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுறாங்களே, அதுக்கு நான் என்ன பண்ணுறோம்? அவள் பாட்டுக்கு போக வேண்டியதான், வேலை பார்த்து சம்பாதிச்சு சாப்பிட வேண்டியதான். என்னால் முடியாது, நான் அவளை பார்க்க முடியாது. இல்லையா, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை, அதுக்கு என்ன பண்ணுறது? அதெல்லாம் அப்படி தான். எனக்கு இது பிரியம், நான் விரும்புகிறேன், நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் குடிக்கிறேன். ஓன்ட்ட ஒன்றும் காசு கேட்கலையே, உங்கள்கிட்ட வந்து கேட்டேன், நான் குடிக்க காசு கொடுன்னு கேட்டேன்னா, நான் ஓன்ட்ட கேட்கலப்பா, ஏன் சம்பாத்தியம், நான் குடிக்கிறேன், நீயே வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற. பாருங்க, ஒரு குடிக்கிற மனிதன் அவன் தேவனை விட்டு தூரப்பட்டு போய் விடுகிறான், தன் மனைவியை விட்டு தூரப்படுகிறான், பிள்ளைகளுடைய மேலே அக்கறையே இல்லை, கரிசனை இல்லை. இந்த உலக வாழ்க்கை என்பது என்ன? ஒரு மனிதன் தனக்காக வாழ்கிறான், அடுத்து தன் மனைவிக்காக வாழ்கிறான், அதன் பிறகு பிள்ளைகள் பிறந்த பிறகு பிள்ளைகளுக்காக வாழ்கிறான். இதுதான் வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, அவனை பெற்ற தாய் தகப்பனுக்கு அடுத்து உதவியாக இருக்கும்படியாக வாழ வேண்டும். ஆனால் இன்றைக்கு எல்லாமே மாறி போய் கொண்டிருக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். அப்போ நல்ல மரம் கொடுக்கிற கனிகள் தான் தேவன் விரும்புகிற கனி. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அதை விட்டுவிட்டு தேவனை விட்டு தூரப்பட்டு போகிறார்கள். ஏன்னா இடுக்கமான வாசல் என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நான் ஆகாதவனாய் போய்விடக் கூடாது என்பதற்காக என்னை நான் ஒடுக்குகிறேன், என்னை நான் ஒடுக்கி என்னை கீழ்ப்படுத்தி கொள்ளுகிறேன். ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில் ஒரு சண்டை எப்போவுமே நடந்துகிட்டு இருக்கும். பாருங்களேன், உங்கள் சிந்தையில் என்ன சண்டை நடக்கும்னா, நன்மைக்கும் தீமைக்கும் சண்டை நடக்கும், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சண்டை நடக்கும். எப்பொழுதுமே நீங்கள் வந்து சாந்தமாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, கோப குணம் உண்டாகி கொண்டு இருக்கும். இதை மேற்கொள்ளும் அது சில நேரங்களிலே. ஆனால் அதை மேற்கொள்வதற்கு ஆவியானவரோடு இணைந்து இசைந்து நடந்து சென்றால் நாம் அந்த தீமையை அகற்றிவிட முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தீமையோடு எதிர்த்தே நிற்காத. அப்படின்னா என்ன? விலகி போயிடு. தீமைக்கு போய் கூட நின்றுக்கிட்டு தீமையை எதிர்த்து சண்டை போடாத, விலகு, உனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் பவுல் சொல்லுகிறான், இல்லை, என்னை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், நான் எதிர்த்து சரியாக நிற்பதற்கு நான் ஆயத்தமாக இல்லை, சண்டை போட நான் ஆயத்தப்படவில்லை, எனக்கு அது வேண்டாம். அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துவிடும், தேவனோடு உள்ள உறவை கெடுத்துவிடும், தேவ பிரசன்னத்தை கெடுத்துவிடும், தேவனுக்கு பிரியமில்லாத சூழ்நிலைகள் அங்கே உருவாகும், தீமைகள் விளையும். அதை நான் வெறுக்கிறேன், எனக்கு தேவையில்லை. அதற்காக நான் அவர்களை பழி சொல்லவில்லை, என்னை ஒடுக்கி கொள்ளுகிறேன். ஏன்னா முற்காலத்தில் நாம் எப்படி இருந்தோம் என்று சொல்லி எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்க.
அங்கே பவுல் எழுதும்போது எழுதுகிறார், முற்காலத்திலே நாம் எப்படி இருந்தோமாம், முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு கிரியைகள் இன்னைக்கு இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளே அவருக்கு கீழ்ப்படியும் போது பிசாசுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தால் அவன் என்ன சொல்றானோ அதை செய்து கொண்டே இருக்க வேண்டியதான். அவன் விருப்பத்திற்கு நடத்துவான். தீமையா பேச வைப்பான், பார்க்க வைப்பான், செயல்பட வைப்பான். இதையெல்லாம் பிசாசு செய்து கொண்டிருப்பான். அதனால தான் இங்கே சொல்லுகிறாரு, முன்னாடி நீங்கள் அப்படிதான்ப்பா நடந்தீங்க, ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா அக்கிரமங்களினாலும் பாவங்களால் நீங்கள் மரித்து போய் கிடந்தீங்க, உங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்துட்டார். அப்போ உயிர்ப்பித்தபடியினாலே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம், தண்டனைக்கு ஏதுவானவர்களாக இருந்தோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு மரண தண்டனை நியமிக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து நம்மை ஆளுகை செய்கிறதுனாலே அந்த முன்பு செய்த காரியங்கள் எல்லாமே இப்போ நமக்கு வந்து அது ஏன் இதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை விட்டு வெளியே வருகிறோம். இப்போ செய்யும்படியான ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அதை வெறுக்க வைக்கிறார் கர்த்தர். ஒருவேளை மறுபடியும் ஒரு பாவம் செய்தால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள் இருந்து பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். வெளியே அல்ல, முதலாவது என்னை உணர்த்துகிறார். நீ செய்தது தவறு, நீ செய்தது பாவம், இந்த பாவத்தை நீ செய்து விட்டாயே என்று சொல்லி என்னுடைய இருதயம் என்னை குற்றப்படுத்துகிறது, என்னுடைய இருதயம் என்னை வாதிக்கிறது. இப்பொழுது நான் என்ன பண்ணுகிறேன், முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னியும், என்னை விட்டு எடுத்து போடும், இப்படிப்பட்ட தீய நினைவுகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தேவனிடத்திலே மனம் திரும்புகிறேன். இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, சில நேரங்களிலே இந்த உலகத்திலே பல தீமைகள் வந்து சேருகிறது உண்மை. அதனால தான் ஆண்டவர் சொன்னால் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. தூசி எப்படி வரும், கேட்டுட்டுலாம் வராது. நீங்கள் வீடை பூட்டி வச்சுருங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே தூசி இல்லாமல் இருக்கா பார்ப்போம். ஒரு வாரம் எங்கேயாவது ஊருக்கு போங்க, டூர் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தோடனே என்ன இருக்கும், முதலாவது கால் தடமே விழுகும். இந்த தூசி எங்கேருந்து வந்துச்சு, ஜன்னல் பூட்டியாச்சு, கதவு பூட்டியாச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாது. எல்லா இடங்கள்லையும் நீங்கள் விரலை வச்சு பார்த்தீங்கன்னா தூசி இருக்கும். இந்த தூசி உள்ளே நுழையும். அதுபோல தான் உலகம். இந்த உலகம் ஆவிக்குரியவனுடைய இருதயத்திலும் உள்ள நுழையும். இந்த உலகம் அவனை கரைப்படுத்த பார்க்கும், தீமைக்குள்ளே கொண்டு செல்ல பார்க்கும். அந்த தீமையை இருந்து தப்புவித்து தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் சொல்கிறார், தூசியை உதறிவிடு, அதை உதறி தள்ளிட்டு வா, அது உன்னை கரைப்படுத்தும், காயப்படுத்தும், வேதனைப்படுத்தும். அப்போ எந்த சூழ்நிலையிலும் சரி, ஒரு தவறு, ஒரு பாவம், ஒரு மீறுதல், ஒரு அக்கிரமம் வந்தால் உடனடியாக கர்த்தரிடத்திலே மனம் திரும்ப வேண்டும். அதை தான் இங்கே சொல்லுகிறார் பாருங்க. தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறுத்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர் என்று சொல்கிறார். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்களை குறித்து ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கொலோசையர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுகள். 2 சொல்றாரு. நீ கிறிஸ்துவோடு கூட எழுந்துட்ட, அதாங்க இடுக்கமான வாசலுக்குள்ள நான் நுழையிறேன். அதுக்கு முன்னாடி நான் விரிவான வாசல்ல இருந்தேன், கேட்டின் வாசல்ல இருந்தேன். இஷ்டம் போல மனம் போல வாழ்க்கை, நான் எதை வேணாலும் விரும்பினதை செய்கிற ஒரு நிலை. அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அப்படி தான் நம்ம இருந்தோம். நம்முடைய விருப்பம், நம்முடைய இச்சைகள், நாம் எதை விரும்பினோமோ அதை செய்தோம். கோபம் வந்தால் சண்டை போட்டோம், அடித்தோம், என்னென்னமோ நடந்தது. தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்தாகிவிட்டது. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்ப கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், அதை தான் இங்கே சொல்றார். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள
மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏன்னா நித்திய ஜீவன் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. பாருங்க, நரகத்துக்கு போய்கொண்டிருந்த ஒரு மனிதனை பிடித்து தேவன் இழுத்து பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவனாய் மாற்றுகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய இரத்தத்தினாலே எல்லாவற்றையும் தீமைகளை அகற்றுகிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்லப்பா, அது பூமிக்குரிய வாழ்க்கை என்பதே கேட்டின் வாசல் தான், அது வேண்டாம், ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லப்படுகிற இடுக்கமான வாசல். ஏன்னா பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னார். அப்போ பலவந்தம் பண்ணுதல் என்பது, நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் நம்மை நாமே ஒடுக்கி கீழ்ப்படுத்தியே ஆக வேண்டும். இல்லைனா நம்முடைய மாம்சமும் மனசு விரும்பினபடி நடப்போம். அதை விட்டுவிட்டு நாம் தேவனுக்குரியவைகளை தேடுகிறவர்களாக, மேலானவைகளை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் நீங்க எப்படி வெளிப்படுவீங்க? மகிமையிலே வெளிப்படுவீங்க. அதனால நீங்க என்ன செய்யணும்னு சொல்றாரு? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கிறார். அந்த கேட்டின் வாசல் பாருங்க, இதை நீ அழித்து போடு. இது எங்க இருக்குது? நன்மை செய்கிறதும் என்கிட்ட தான் இருக்குது, தீமை செய்கிறதும் என்கிட்ட தான் இருக்கு. உங்கள்கிட்டையும் அப்படிதான். நன்மை செய்கிற குணமும் சுபாவம் எல்லாமே இருக்கு. நீங்க நல்ல மரம் தான், நல்ல கனி தான் கொடுக்குறீங்க, உண்மைதான். அது நீங்க நல்லவர்கள் தான், தேவனுக்கு பிரியமானவர்கள் தான், தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் திடீரென்று தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில உள்ளே நுழைகிறது அல்லவா? தேவன் விரும்பாத வெறுக்கிற காரியங்கள். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களை சுற்றி என்ன நிற்கிது பாருங்க. பாவம் நம்மை சுற்றி நெருங்கி நின்று கொண்டிருக்கிறது. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். பாவம் எங்க நிற்குது? பக்கத்திலே நின்றுகிட்டு இருக்குது. அதனால தான் பவுல் சொல்றார், அதை தள்ளி விட்டு உனக்கென்று நியமித்த ஓட்டத்தை ஓடு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஓட்டம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை. எல்லாருக்கும் ஒன்று கிடையாதுங்க. உங்களைப் போல நான் இருக்க முடியாது, என்னை போல நீங்கள் இருக்க முடியாது. ஆனால் நாம் எல்லாருமே இயேசுவை போல மாற முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியும். அவருடைய நோக்கத்தை புரிந்து நடக்கிறவர்களாய் மாற முடியும். அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற முடியும். அது முடியும். ஆனால் இந்த உலகத்திலே நாம் எல்லாருமே வேறுபட்ட நிலைமையிலே, வேறான ஒவ்வொரு நிலையிலே உலகம் முழுவதும் இருக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு கர்த்தர். அந்த ஒரே ஒரு கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ முடியும், அவர் சித்தத்தை செய்ய முடியும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இது ஒரு விக்கிரக ஆராதனைங்கிறதே அநேகருக்கு இன்னைக்கு தெரியறதில்லை. பாருங்களேன், பொருளாசை என்பது பண ஆசை, இது விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனை ஒரு விக்கிரகத்தை போய் சேவித்தால் தான்ப்பா, அதை நான் சேவிக்க கூடாதுன்னு நான் பண்ணுறதே இல்லை, நான் அந்த மாதிரி ஆராதனை எல்லாம் செய்கிறதில்ல, விக்கிரகங்களை நான் சேவிக்கிறதில்லைன்னு சொல்கிறாங்க. சரி, பொருளாசை எப்போ பார்த்தாலும் பணம் 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 பணம், பொருட்கள், இதை வாங்கணும் அதை வாங்கணும். எனக்கு தெரிந்த ஒருத்தர் இருக்கிறாருங்க, வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் திரும்ப திரும்ப சொல்லுவார். செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும், வீடு வாங்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், எத்தனை கோடினாலும் வாங்கிட்டு இருப்பாங்க. சரி, போகும்போது என்னத்தை கொண்டு போக முடியும்? எத்தனை வீடு கூட வரும்? இருக்கிற வீடே வராது, போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட வராது. ஆமாம், ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வந்த வண்ணமாகவே திரும்ப வேண்டும். இதில் பார்த்தீங்களா ஆசை, அதைத்தான் சொல்லுது வேதம், பொருளாசை என்று. அதே போல கிரியைகளின் நாற்றமாகிய விக்கிரக ஆராதனை என்று பேதுரு எழுதுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும்ன்றார். அப்போ இதை உண்டு பண்ணுகிற அவயவங்கள் இதாங்க. கேட்டின் வாசல் எங்கே இருக்குன்னு இப்போ பார்த்து கொடுங்க. இதை உண்டு பண்ணுகிற அவயம் எங்கே இருக்குது? உங்கள் இருதயம் தான், என்னுடைய இருதயம் தான். இந்த இருதயமே மகா திருக்குள்ளதாக இருக்குது. இந்த இருதயத்திலிருந்து தான் ஆண்டவர் இயேசு சொல்லும்போது சொன்னார், இந்த இருதயத்திலிருந்து, அந்த இருதயம் தீட்டுள்ள இருதயமா தீட்டற்ற இருதயமா என்றால், தீட்டுள்ள இருதயம் என்றால் என்ன? அதிலிருந்து விபச்சாரம், அசுத்தம், காம விகாரம், துரியச்சை, பொருளாசை இதெல்லாம் புறப்பட்டு அந்த இருதயம் அந்த மனிதனையே தீட்டுப்படுத்தி விடும்.
அப்போ இங்கே சொல்கிறாரு இல்லைப்பா அதை விட்டுருங்க. அப்போ இருதயம்தான் சரியான அந்த குறுகலான வழியிலே செல்வதற்கு தீர்மானிக்கிறதும் விரிவான வாசலில் செல்வதற்கு தீர்மானிக்கிறது இருதயம்தான். நீங்கள் அதை பாருங்கள். ஒரு காரியத்தை 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், அது ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்க சகோதரரே, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளே மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். நல்லா கவனிங்க, நீங்கள் அறிய வேண்டும்ன்றார். இன்றைக்கு தேவனுடைய சபை இதை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முந்தின வசனம் தான் சொன்னார், என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு தான் இதை சொல்கிறார். ஏன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தினாருன்னா, அதன் பிறகு இந்த சொல்லப்படுகிற காரியத்திலே சரீரத்தை ஒடுக்காமல் கீழ்ப்படுத்தாமல் கேட்டின் வாசலிலே விரிவாய் நுழைந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள். அதை தான் சொல்கிறார். நீங்கள் கவனிங்க, எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இன்றைக்கு நீங்களும் நானும் கம்யூனியன் எடுக்கிறோம் இல்லையா? அந்த திருவிருந்துனா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரம், பிற்கப்பட்ட சரீரத்தை நினைவு கூறுகிறோம், அவர் சிந்தின இரத்தத்தை நினைவு கூறுகிறோம். அன்றைக்கு 30 லட்சம் மக்களுக்கும் ஒரே மன்னாதான், அந்த மன்னாவைத்தான் அவர்கள் புசித்தாக வேண்டும். கண்மலையை பிளந்து ஒரே தண்ணீர் தான், வேறு வேறு ஊற்றிலிருந்து தண்ணீர் அல்ல, ஒரே தண்ணீர், ஒரே அப்பம், ஒரே பாதை, ஒரே வழியிலே தேவன் நடத்தி வருகிறார். அவ்வளோ பேரையும், அத்தனை பேருமே பலவீனர்கள், பலவான்களாக இருந்தார்கள். காரணம், கர்த்தரே கூட இருந்தார். இன்றைக்கு உங்களோடும் கூட கர்த்தர் கூட இருக்கிறார். நாம் எல்லாருமே ஒரே ஞானபானத்தை குடிக்கிறோம், ஒரே ஞான போஜனத்தை புசிக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, 5ஆம் வசனத்தில், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லைங்கிறார். ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஏன் அழிக்கப்பட்டார்கள்? அவர்கள் ஒன்று, விசுவாசத்தை விட்டார்கள். 2வது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசினார்கள், செய்தார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. திருஷ்டாந்தம்னா ஏற்கனவே சம்பவித்த காரியங்களை நாம் பார்க்கும்போது, ஐயோ அவர்களுக்கு இதனால் தானே இப்படி சம்பவித்தது என்று சொல்லி அதை பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போது ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் கேள்விப்படுறீங்க. பைக் ஒருத்தர் வேகமாக ஒரு பையன் ஓட்டிகிட்டு போகிறான், விபத்துக்குள்ளாகி மறிக்கிறான். சரி, இதன் மூலமாக உங்களுக்கு என்ன பாடம்? அவன் ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு போனானாப்பா, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இறந்துட்டான்பா. இல்லை, நாம் வேகமாக, அதாவது அளவுக்கு அதிகமான வேகத்திலே நாம் வாகனத்தை இயக்கக்கூடாது என்பதற்கு நமக்கு ஒரு பாடம் அது. நீங்கள் பாருங்கள், வேகம் விவேகம் அல்லன்னு போட்டிருப்பாங்க, போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா? ஆமாம். அப்போது சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், உன்னை நம்பி உன் மனைவி உன் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார்கள் சொல்லி ஒரு பறவை கூடெல்லாம் போட்டு பறவைகள் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு கூட்டுக்குள்ளே, இதுதான் உன் வீடு, நீ போகணும், பார்த்து போகணும்னு சொல்லிலாம் போட்டிருப்பாங்க. இவ்வளோ எச்சரிக்கை மீறி போய் விபத்து நடக்கிறது, கார் விபத்துகள் நடக்கிறது, எல்லாமே நடந்து கொண்டு தானே இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே வாசிச்சுட்டு பேப்பரில் போட்டிருந்தான், இல்லைன்னா நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், அதில் பார்த்தேன், இதில் பார்த்தேன், பார்க்கறதுனால அல்ல, அதை பார்த்து உங்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே அதைத்தான் பவுல் சொல்லுகிறாரு, ஐயா நீ கவனி, என்னத்தை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். ஏற்கனவே அவர்கள் ஒரே ஞான போஜனத்தை சாப்பிட்டார்கள், ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், ஆனால் மரித்தார்கள். அது ஏன் அப்படின்னு சொல்லும்போது, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். என்ன பண்ணாங்க? உட்கார்ந்தாங்க, எழுந்தாங்க, புசித்தாங்க, குடித்தாங்க, மனம் போல ஜாலியாக இருந்தாங்க, சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவித்தார்கள். அப்படி தான் இருந்தாங்க. அக்கறை இல்லை, கரிசனம் இல்லை. இன்றைக்கி இருக்கிறவங்கள இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க,
அதன் பிறகு எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. ஜெபம் இருக்காது, பைபிள் படிக்கிறது இல்லை, ஆராதனை இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, எந்த காரியங்களும் நிறைவாக இருக்காது. தேவனுக்கு பிரியம் இல்லாத பல காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இங்கே சொல்லுகிறார், அது ஒரு விக்கிரக ஆராதனை. உன்னுடைய விருப்பத்தின்படி, உன்னுடைய சித்தத்தின்படி, உன்னுடைய யோசனையின்படி நடப்பது விக்கிரக ஆராதனை. தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய நோக்கங்களை நாம் நிறைவேற்றுவது தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறோம். தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் உணர வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு என்னுடைய விருப்பம், என்னுடைய பிரியம், அதை செய்வதான் கேட்டின் வாசல். என்னுடைய விருப்பத்தையோ நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடாது. தேவனுக்கு இது பிரியமா, தேவன் இதை விரும்புகிறாரா அல்லது இதை வெறுக்கிறாரா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். எவ்வளோ அழகாக தெளிவாக எழுதி கொடுத்துருக்கிறார் பாருங்க. பவுலுடைய நிருபங்கள் எல்லாம் அதிகமாக நீங்கள் வாசித்து பாருங்க. அத்தனை அருமையாக சொல்லி கொண்டிருக்கிறார். ஐயா, விக்கிரகாராதனைக்காரனாய் ஆகிவிடாதே, வேசித்தனம் பண்ணி விடாதே, முறுமுறுக்காதே, கிறிஸ்துவை பரீட்சை பார்க்காதே. ஏன்னா அவர்கள் எல்லாம் அழிந்தார்கள். நீங்கள் அழியக்கூடாது. நீங்கள் தேவன் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அது கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டம்தான். விட்டு கொடுத்து போவது கஷ்டம்தான். அவர்கள் நம்மளை திட்டும் போது நம்ம பொறுத்து கொள்வது கஷ்டம்தானே இல்லையா? அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லையே. அதுக்கு முந்தின அதிகாரத்தில், அதுக்கு முந்தின 9ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கு. 9:24 பாருங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஐயா, ஓட்ட பந்தயத்துக்கு வந்துட்ட, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாச்சு. இதுக்கு முன்னாடி நீ ஓட்ட பந்தயத்தில் இல்லை, நீ வெளியே நின்று வேடிக்கை பார்க்குற ஒரு நபராக இருந்தே. ஓட்ட பந்தயத்தில் நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருந்தாங்க, நின்று அப்படியே நின்று கேலரியில் நின்று வேடிக்கை பார்த்த. இப்போ நீயும் ஒரு முடிவு பண்ணிட்ட, இல்லை இல்லை நான் இயேசுவோடு கூட ஓட போகிறேன், கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நான் ஓட போகிறேன் என்று சொல்லி ஓட்ட பந்தய சாலையிலே ஓட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் ஓட ஆரம்பிக்கிறீங்க. பவுல் சொல்லுகிறார், ஓட ஆரம்பிக்கிறது நல்லது, நீ ஓடு, ஆனால் பெற்றுக்கொள்ளும்படியா ஓடு. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஓடு, வாடாத கிரீடத்தை பெறும்படி ஓடு, நீதியின் கிரீடத்தை பெறும்படி ஓடு. ஒன்றுமே பெற முடியாதபடிக்கு சும்மா வெறுமையாய் ஓடி அல்லது ஓட்டத்தை முடிக்க முடியாமல் போன எத்தனையோ பேர் அந்த லிஸ்ட்டில் போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்களேன், ஓட ஆரம்பிச்சுட்டு ஓட்டத்தில் பாதியிலே நின்றுவாங்க. சிலர் பாருங்கள் இடையில ஓடி போயிடுவாங்க, சிலர் வேணான்னு விலகிடுவாங்க. எத்தனையோ பேர், சிலர்லாம் தூரப்பட்டு போயிடுவாங்க. நீங்கள் அப்படிலாம் போயிடாதீங்க, நீங்கள் ஓடுங்க. அதுக்கு ஒரு காரியத்தையும் சொல்கிறார் பாருங்க. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். எதில்? இச்சையடக்கம். ஏன்னா அதன் பிறகு தான் இப்போ நம்ம படித்தோம் 10ஆம் அதிகாரத்தில், இச்சையடக்கம் இல்லாதபடிக்கு மனம் போன போக்கில் தங்களுடைய சித்தத்தை, தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றினதுனால என்ன நடந்தது? அவருடைய வாழ்க்கையில் அநேக அழிவுகள், அநேக தீமைகள் வந்து சேர்ந்து விட்டது. அவருடைய வாழ்க்கை இழந்து போனார்கள், மரித்து போனார்கள் வனாந்தரத்தில். எவ்வளவு கடினமான பாதையிலே ஆண்டவர் அழைச்சிட்டு வந்தார். அவர்களை கத்த தூக்கி கூட்டிட்டு வந்தார்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமப்பதை போல தூக்கிட்டு வந்தார். ஆனால் இவர்களோ அவரை விட்டு தூரப்பட்டு போனார்கள். அதனால தான் எரேமியால சொல்வார், என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றுவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். இதோ தங்களுக்கு வெடிப்புள்ள தொட்டியை வெட்டி கொண்டார்களே, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்களே என்று சொன்னார். இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போகிற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் தான் கேட்டின் வாசலிலே நுழைந்து கொண்டிருக்கிறது. அது கிறிஸ்தவர்கள் தான். அவர்களுக்காகத்தான் இந்த காரியத்தை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். நாமும் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறபடியினாலே எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்படியாக வாழ வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி வாழ வேண்டும்.
ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம், அதில் பாருங்கள் 23ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 11:23. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமா என்று எண்ணி. நல்லா பாருங்கள், இங்கே 2 வாசல் வரும். அங்கே எகிப்தில் அவன் பொக்கிஷம், அவன் ராஜ அரண்மனையில் இருக்கிறான். அவன் கண்ணசைவுக்கு எல்லா வேலையும் நடக்கும். அவனை கீழே ஆயிரக்கணக்கான பேர் அவன் சொல்லுகிறதை கேட்க ஆயத்தமாக இருந்தார்கள். ஒரு இளவரசனாக இருக்கிறான். அவன் சொன்னதை செய்து நிறைவேற்றுவார்கள். ஆனால் அவன் அதை வெறுக்கிறான். இதான் கேட்டின் வாசலை வெறுக்கிறான். இடுக்கமான வாசல் வழியாக உள்ளே நுழைகிறான். பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். நீ என்னவோ போ, நான் இனி அதுக்கு அந்த வழியில் நான் வரமாட்டேன். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த சந்தோஷம் எனக்கு வேண்டாம், இந்த காரியங்கள் எனக்கு வேண்டாம். அங்கே நடனம், ஆடல், பாடல், சந்தோஷம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு கிறிஸ்து தான் வேண்டும். அவரை நான் பின்பற்றுவேன். அதற்காக எதை இழக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதற்காக என்னை நான் முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி மோசே வந்தான். அதனால் தான் கர்த்தர் மோசையை எடுத்து உபயோகப்படுத்தினார். இன்றைக்கு நீங்களும் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? உலக காரியங்களுக்கு பிரதானமா, உலக ஆசைகள், உலக சிற்றின்பங்களையே பிரதானமாய் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக சொல்லுகிறேன், அதை விட்டுவிட்டு இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிக்கும்படி ஆயத்தப்படுங்கள். முந்தின அதே அதிகாரத்தில் பாருங்களேன், 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவர்கள் எல்லாரும் என்று சொல்லும்போது அதற்கு முன்பாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஏனோக்கு எல்லாரையுமே எழுதப்பட்டிருக்கும். அதில் சொல்லும்போது சொல்லுகிறார், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். இதான் அவருடைய விருப்பம். பாருங்க, அவருடைய விருப்பம் உலகம் அல்ல. உலகத்தை விரும்பியிருந்தா ஆபிரகாம் திரும்பி போயிருப்பாரு, ஈசாக்கை கூட்டிகிட்டு போயிட்டே இருந்திருப்பாரு. சரி, நல்ல வாழ்க்கை இருக்குது, நல்ல சந்தோஷமாக வீடு வாசலை கட்டு, அரண்மனையை கட்டு, அதில் நம்ம வாழ்ந்துட்டு போகலாம். இல்லை, அதை விட மேலான ஒரு பரம தேசத்தை என் தேவன் வைத்திருக்கிறார். அதற்காகவே என்னை அழைத்திருக்கிறார். ஆபிரகாமை போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள், ஆபிரகாமை போல அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள், ஆபிரகாமை போலவே நடத்தப்படுகிறவர்கள் நீங்கள். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆபிரகாமை அழைத்த அதே தேவன் உங்களையும் அழைத்தார். உங்களையும் இன்றைக்கு நடத்தி கொண்டு வருகிறார். உங்கள் தேவைகளையும் அவர் சந்திப்பார். அதனால் தான் வேதம் சொல்லுங்க, அதிலும் மேன்மையான பரமதேசம். அந்த பரமதேசத்தை அவர்கள் விரும்பினார்களாம். உங்கள் விருப்பம் என்ன? நம்முடைய விருப்பம் என்ன? இடுக்கமான வாசலா, விரிவான வாசலா? எதை நாம் விரும்புகிறோம்? இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். என்ன விருப்பம்? என்ன வந்தாலும் சரி, என் இயேசுவை நான் விட்டுவிட மாட்டேன். என் இயேசுவுக்காக வாழ்வேன். என் இயேசு என்னை நடத்துகிறார், என் தேவைகளை சந்திக்கிறார், என் பிள்ளைகளின் தேவைகளை சந்திப்பார், என் பிள்ளைகளின் பிள்ளைகளின் தேவைகளையும் சந்திப்பார். அவர் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். எனக்கு அந்த பரமதேசம் வேண்டும். எனக்கு இந்த வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்துவிடக் கூடாது. எனக்கு ஒரு மேன்மையான பரமதேசத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதற்கு நான் செல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்னார். ஆயத்தம் பண்ணின பிறகு உங்களை நான் வந்து அழைத்து செல்வேன் என்று சொன்னார். இங்கே அவர்கள் பாருங்கள், அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. பாருங்க, இவர்கள் என்ன செய்தாலும் அதற்கு பிரதிபலனை தேவன் செய்வார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக எந்த அளவில் வைராக்கியம் பாராட்டுகிறீர்களோ, எந்த அளவில் கர்த்தருக்காக நான் வாழ்வேன், அவரே பிரதானம் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறீர்களோ, அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுவார்.
கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருவார். உங்கள் வாழ்க்கையில இடைப்படுவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். எனவே எந்த சூழ்நிலையும் சரி, கர்த்தரை விட்டு விலக வேண்டாம். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் செய்த இன்னொரு தவறையும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம், அது ஒரு அருமையான அதிகாரம். நீங்கள் வீட்டில் முழுசும் வாசித்து பாருங்கள். அதில் 78ஆம் அதிகாரத்திலே நாம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 78, 25 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து மாம்சத்தை தூளத்துணையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்துணையாயும் வருஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையங்களின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும்போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் தேவனை நம்பவே இல்லை. மறுபடியும் 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 அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் போயிட்டு இருக்காங்க. எந்த சூழ்நிலையிலும் சரி, அவருடைய அற்புத அடையாளங்களை நீங்கள் நினைக்க வேண்டும். அவரை குறித்து சிந்திக்க வேண்டும். அவரை குறித்து யோசிக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருந்து பாருங்க. அவர் இன்னும் நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால அவங்களை என்ன பண்ணிட்டார்னா, அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். அவர்களை அவர் கொல்லும்போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். நினைக்கிறாங்க, திரும்பி வந்துட்டாங்க. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவர்கள் உண்மையாயில்லை, பொய் சொல்லுகிறார்கள். எந்த சூழ்நிலை சரி, நாம் கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். அதான் இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசலிலே நுழைய பிரயாசப்பட வேண்டும். இந்த உலகம் உங்களை வஞ்சித்து கொண்டே இருக்கும். உலக ஆசைகள், உலக சிற்றின்பங்கள் உங்களை வசீகரிக்கத்தான் செய்யும். இந்த உலகத்தை வெறுத்து உன்னதத்தை நோக்கி உங்கள் பயணம் ஓட வேண்டும். அதனால தான் கொலோசியர் சொல்லும்போது பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை. அப்போ மேலானவைகளை தேட வேண்டும், நாட வேண்டும், விரும்ப வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். எப்படி ஆகிலும் என் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதற்காகவே வாழ வேண்டும். நிச்சயமாகவே அந்த இடுக்கமான வாசல் என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். விட்டு கொடுத்து போக முடியாது இல்லைங்களா? இன்னைக்கு நமக்கு என்ன ஜென்ம சுபாவம் இருக்கு இல்லையா? இந்த ஜென்ம சுபாவம் அழிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் சொன்னதைப் போல நம்முடைய சரீரம் நமக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கும். அந்த விரோதமான செயல்பாட்டிற்கு தப்பி எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழ்வேன் என்று சொல்லி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது நிச்சயமாகவே அந்த இடுக்கமான வாசல் வழியாக ஜீவ கிரீடத்தை பெறுவீர்கள். ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். கேட்டின் வாசல் வழி விரிவாய் திறந்திருக்கிறது. அதன் வழியாய் போகிறவர்கள் அநேகர். அவர்கள் எல்லாருமே ஜென்ம சுபாவமான மனுஷர். அவர்கள் தங்கள் சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக துடிக்கிறவர்கள். ஆனால் இடுக்கமான வாசல் வழியாய் செல்லுகிறவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்கள், தேவனுக்காக வைராக்கியம் கொள்ளுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை தேடி தேவன் இறங்கி வருவார். அப்படிப்பட்ட உங்களை தேவன் கைவிடவே மாட்டார். நிச்சயமாகவே தேவன் உங்களுக்காக வழக்காடுகிற தேவனாக, நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த இடுக்கமான வாசல் வழியாக உள்ளே பிரவேசிக்கும்படி உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். உங்கள் இருதயத்தில் தான் அது இருக்கிறது. எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க? எதை தெரிந்தெடுக்கிறீர்கள்? கேட்டின் வாசலா அல்லது இடுக்கமான வாசலா? ஜீவ வழியா, மரண வழியா? அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். தயவு செய்து ஜீவ வழியை விட்டு விலகாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, கேட்டின் வாசல் விரிவாய் திறந்திருக்கிறது. ஆண்டவரே, அதன் வழியாய் செல்லுகிறவர்கள் அநேகர் என்று சொன்னீர். ஜீவனுக்கு போகிற வாசல் ஆண்டவரே வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் என்று சொன்னீர். ஆம் ஆண்டவரே, இன்றைக்கு
ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரோடும் தேவன் இடைபடும்படியாய் செபிக்கிறேன். ஒவ்வொருடைய இருதயத்தையும் தேவன் ஆயத்தப்படுத்தி பக்குவப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்தும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, உண்மையும் உத்தமமாய் உம்மை சேவிக்க, உமக்கு பிரியமாய் வாழ, உமக்கு பிரியமில்லாத காரியங்களையெல்லாம் விட்டு விலக தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. எல்லா தீமைகள் அகலட்டும் கர்த்தாவே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் மாறட்டும், நிறைவு உண்டாகட்டும் கர்த்தாவே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.